என்னதான் பிரச்சனை? பிசாசுக்கும் இறைவனுக்கும் என்னதான் பிரச்சனை? பிசாசுக்கும் தெய்வத்துக்கும் என்னதான் பிரச்சனை? பிசாசுக்கும் கர்த்தருக்கும் என்னதான் பிரச்சனை? பிசாசுக்கும் இறைவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஆதியிலே 2 விதமான காரியம் இந்த உலகத்திலே நடந்தது. ஒரு காரியம், பிசாசானவன் கடவுளோடு, இறைவனோடு, தெய்வத்தோடு, சாமியோடு இருந்தவன். எதற்காக இருந்தான் என்று சொன்னால், அவன் இசையை வாசிக்கத்தக்கதாக கடவுள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அவன் சிறகுகளை விரிக்கும் பொழுது ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக்ல என்ன வரும்னு சொன்னா, ராக தலைவனுக்கு ராகம் என்னன்னு சொன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஒரு ராகம். நம்ம நீங்க வாசிக்கிற சரிகமா பதனிசா அப்படி போடுறோம். அது மாதிரி பரலோகத்துல ஒரு சரிகமா பதனிசா. அந்த சரிகமா பதனிசாவுடைய பொருள் என்னவென்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இப்படி வாசிக்கும் பொழுது இவன் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா, பிசாசு அந்த மியூசிக் போடும். தூதர்களெல்லாம் சொல்லுவாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லி. உடனே இந்த பிசாசு சொல்லுவான், ஹல்லேலூயா, ஆமென், அதுதான் சொல்லுவான். இப்படி சொல்லிட்டே இருந்த உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் திமிர் வந்துருச்சு. ஓஹோ, எல்லாரும் நான் போடுற மியூசிக்ல மயங்கிட்டாங்களே, நான் போடுற மியூசிக்ல மயங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மயக்கத்துல என்ன பண்ணிட்டான், கடவுள் இருக்கிற இடத்துல நான் போய் உட்காருவேன் என்று சொல்லி தனக்குள்ள சிந்தித்தான். சிந்தித்த உடனே கடவுளுக்கு இந்த டெக்னாலஜி பத்தி தெரியல. நமக்கே இங்க இருந்து செல்போனை போட்டா மேல போயிட்டு கீழே வர்ற டெக்னாலஜி தெரியும்னா, கடவுளுக்கு தூதனுடைய அந்த பேச்சு, அந்த சிந்தனை, அந்த பார்வை, அந்த எண்ணங்கள் குறித்த டெக்னாலஜி தெய்வத்துக்கு தெரிந்தபடினாலே, ஓ நீ எனக்கு விரோதமாய் ஒரு ஆட்சியை அமைக்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி 5 வருஷம் ஆட்சிக்கே நம்ம என்ன பாடுபடுறோம். யாரெல்லாம் கவுக்குறோம், யாரெல்லாம் தூக்கி மேல வைக்கிறோம். நித்தியமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் கடவுளாகிய, இறைவனாகிய, தேவனாகிய, ரட்சகராகிய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு விரோதமா பிசாசானவன் எழுப்பின பொழுது கடவுள் என்ன செய்தார் என்று சொன்னால், வேத எழுத்தின்படியே பிசாசை தள்ளினார். சரி, பிசாசு விழுந்தானே, அவன் மாத்திரம் விழு, அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, கடவுளை பத்திதான எதிர்ப்பை தெரிவித்து அவங்களை கீழே கூட்டிட்டு வந்தார். சரி, கொஞ்ச காலம் இது போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் என்ன நடந்தது என்று சொன்னால், கடவுளுக்கும் தூதனாகிய பிசாசுக்கும் பிரச்சனை. 2 தூதனை பெறுகிறாங்க. முதல்ல ஒரு தூதன் தான் இருந்தாங்க. ஒரு கூட்டம் ஏராளமான கூட்டங்கள் இருக்குது. அதுல ஒரு விதமான கூட்டம், நல்ல கூட்டம், கெட்ட கூட்டம். இப்ப கெட்ட கூட்டம் பூமிக்கு வந்து விட்டது. நான் வேகமாய் போகிறேன், உங்களுக்கு புரியுற ஜெப குறிப்புக்காக சொல்றேன். ஏன் நல்ல கூட்டம் கெட்ட கூட்டம்னு சொன்னா, கெட்ட கூட்டத்திற்கு கடவுள் எப்பவுமே எதிர்ப்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ராஜ்யத்துல வேற யாராவது வந்து ராஜ்யம் பண்ணணும்னு நான் ஒத்துப்பேன். நாளைக்கு சாவ போற நானே ஒத்துக்க மாட்டேன்னா, நித்தியமா வாழ்ற கடவுள் ஏத்துப்பாரா? அப்ப அவர் என்ன பண்றாரு, பிசாசுக்கு எதிராக